கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி 1 சாமுவேல் 30 அதிகாரம், அதில் 8 வசனம். 1 சாமுவேல் 30:8 அதில் பின்பகுதி. அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இது எந்த சூழ்நிலையில் யாருக்கு? தாவீதுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்பதை நமக்கு தெரியும். தாவீதுட்ட கர்த்தர் தேவன் சொன்ன ஒரு காரியம் வந்து, நான் பின்னால் போகலாமா அப்படின்னும் போது தேவன் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறான், நீ பின்னால் போ, அதை பிடித்துக்கொள் அப்படின்னு. ஒருவேளை இன்றைய தினம் வந்து நம்மள யாரும் யுத்தத்தில் இல்லை, யாரும் இல்லை, ஆனாலும் நம்ம ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம காணப்படுகிறோம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்ன்றது நமக்கு தெரியும், தேவனுக்கு நன்றாகவே தெரியும், நமக்கு நன்றாகவே தெரியும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு. இன்றைய தினம் வந்து நம்ம கிறிஸ்துவராய் விசுவாசியாக நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாள், உயிர்த்தெழுந்த நாள், உயிர்த்தெழுந்த திருநாள். இன்று தேவன் சிலுவையிலே மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்த ஒரு திருநாள். நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை வந்து இதுதான். இன்றைய தினம் வந்து தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, அதை பிடித்து கொண்டு பின்தொடர், அதை பின்தொடர். அப்ப இன்றைய தினம் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை பின்தொடர்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் இயேசுவை பின்தொடர்வதற்காக அழைக்கப்படுகிறோம். அதை நம்ம உணர்கிறோமா? உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக, நமது மீறுதலுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவை நம்ம பின்தொடர்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் வந்து தாவீதுக்கு சொல்லியிருக்கலாம், ஆனால் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னை பின்தொடருங்கள், என்னை பின்தொடருங்கள். அதை பின்தொடருங்கள் அப்படின்னா பாருங்க, அதை பின்தொடர், இயேசுவை பின்தொடர்ந்து அதை பிடித்துக்கொண்டா சிலுவையை பிடித்துக்கொண்டு இயேசுவை பிடித்து கொண்டோம்னா சகலத்தையும் நம்ம திருப்பிக் கொள்வோம். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் இழந்து போன காரியங்கள் நிறைய இருக்கும். ஒரு நல்ல படிப்போ, ஒரு நல்ல வேலையோ, ஒரு நல்ல செல்வமோ, ஏதாவது ஒன்று இழந்து போன காரியங்கள் இல்லாமல் நம்ம யாருமே கிடையாது. வாழ்க்கையில் நம்ம இழந்த காரியங்கள் நிறைய உண்டு. ஆனால் தேவனை பின்தொடர்ந்து அவரை பிடித்து கொண்டு அவரை பின்தொடரும் போது நமக்கு சகலத்தையும் நம்ம திருப்பிக் கொள்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வது, நம்ம கிறிஸ்துவை அறிந்து கொண்டோன்றதோட கிறிஸ்துவை புரிந்து கொண்டு அவர் பின்னால் நம்ம போகும்போது, அவரை பின்தொடர்ந்து போகும்போது சகலமும் வெற்றிக்குரிய காரியங்களாக மாறும். நம்ம எதெல்லாம் இழந்துட்டோம், எதெல்லாம் கைவிட்ட போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னையத்தையும் ரெட்டிப்பாக தேவன் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்ப தேவ வார்த்தையை சொல்லுவதுதான், அதை பின்தொடர், தேவனை பின்தொடர வேண்டும். நம்ம தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டுவிடாமல் உறுதியாக அவர் பற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்யும் போது பாருங்க, சகலத்தையும் நம்ம திருப்பிக் கொள்வோம். தாவீது ராஜா அந்த தினம் அந்த இதில் அந்த போரில் அவரை ஏமாற்றி பிடிச்சிட்டு போன அனைத்தையும் ஒரு காரியம் குறைவிடாமல் பிடித்து கொண்டார், திரும்பியை பெற்றுக்கொண்டார். அதே தான் நமக்கு தாவீது ராஜாவோட இருந்த தேவனோட நம்மகிட்ட இருக்க தேவன் ரொம்ப மிகவும் சமீபமாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மளை வழிநடத்துகிற தேவனை நம்ம உறுதியாக பற்றி கொள்வதற்காக, உறுதியாக பிடித்து கொள்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். எதுக்காகனா, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம கை வைத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறோமோ அனைத்து காரியங்களும் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அன்றைய தினம் தாவீது ராஜாட்ட சொன்ன கர்த்தர் தேவன் வந்து இன்றைய தினம் உயிர்த்தெழுந்த இயேசு மூலமாக என்னை பின்தொடர், என்னை பற்றிக்கொள், என்னை உறுதியாக பற்றிக்கொள். நீ வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்த நினைக்கிறியோ அனைத்தையும் உனக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். அனைத்தையும் நீ திரும்பி பற்றி கொள்வாய், திரும்ப பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு தேவன் நம்மகிட்ட உயிர்த்தெழுந்த இயேசு, நம்ம மத்தியில் வாழ்கிற இயேசு, நமக்குள்ளே வாழ்கிற இயேசு நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். எப்படி நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை பின்தொடர வேண்டும். அப்படி செய்யும் போது, இந்த 2 காரியங்களும் நம்ம உறுதியாக செய்யும் போது தேவன் நமக்கு சகலத்தையும் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை அறிவுமனை அன்பின் பரலோக பிதாவே, அப்படி நாங்கள் உண்மை பின்தொடர்ந்து உண்மை உறுதியாக பற்றி கொண்டால் சகலத்தையும் எங்களுக்கு திருப்பி தருவேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர் என்பதை அறிவோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகள் அனைவரையும் முதுகத்தை தெரிகிறோமாப்பா, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் முதுகத்தை தெரிகிறோமாப்பா. பேசாம குடும்பத்திலே அவர்கள் உண்மை உறுதியாக பற்றி கொண்டு குடும்பத்தில் தாங்கள் எதை தங்கள் கையை விட்டு போய்விட்டது இழந்தோம் என்று நினைக்கிறார்களோ அன்னையத்தையும் 2 தனையாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.